நிச்சயமாக ஜாதகத்தை பார்த்துவிட்டு கல்லூரியில் சேர்ப்பது என்பது நல்லது அப்படின்னு அவருக்கு வலியுறுத்தியே சொல்லலாம், அறிவுறுத்தியும் சொல்லலாம். ஏன்னா இப்பதான் +2 ரிசல்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. எல்லோரும் அந்த கல்லூரியிலே சேருவதற்காக நிறைய இந்த போட்டி அப்படிங்கிற விஷயம் சொல்றா இல்லையா, இது ஒரு சீசன் டைம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த காலேஜ் அந்த காலேஜ் இவ்வளோ ஃபீஸ் அவ்வளோ ஃபீஸ், கேபிட்டேஷன் ஃபீஸ் இவ்வளோ கேட்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் பெற்றோர்கள் மன உளைச்சலில் ஒரு ஆழ்ந்திருப்பார்கள். இந்த நேரத்துல போய் பிள்ளையுடைய ஜாதகத்தை எதுக்காக பார்க்கணும்னு சொன்ன பெற்றோர்களுடைய ஆசை என்பது ஒரு புறம் இருக்கும். அதாவது இவங்களுக்கு என்னன்னா, பையன் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் பண்ணணும், அவன் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் பண்ணணும், இல்லைன்னா ஒரு எம்பிபிஎஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இவர்களுடைய ஆசைகளை அந்த பிள்ளைகளின் மேல் திணித்து கொண்டிருப்பார்கள். இவங்க ஆசைப்படுற மாதிரி அந்த பிள்ளையால நடந்து கொள்ள முடியுமா? இவர்கள் ஆசைப்படுற சப்ஜெக்டை அந்த பிள்ளை எடுத்து படிக்க முடியுமா? அல்லது ஒரு சில பிள்ளைகள் பார்த்தோம்னா பேரண்ட்ஸை ஏமாத்துறதுக்குன்னே சொல்லுவா. இவங்களுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட, இருந்தாலும் வெளியில பெருமைக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இன்ஜினியரிங்ல போய் சேர்ந்துப்பேன், எனக்கு ஆம்பிஷனே இதுதான், நான் ஏஐ படிக்க போறேன், ரொபாட்டிக்ஸ் படிக்க போறேன், நிறைய கதைகள் எல்லாம் இந்த பிள்ளைகள் விட்டு கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரி இந்த பிள்ளைகளும் உண்மையைத்தான் பேசுகிறார்களா, அல்லது இந்த பெற்றோர் ஆசைப்படும்படியாக இவர்கள் நல்லபடியாக படிக்க முடியுமா, அல்லது இவர்களுக்கு உண்மையிலேயே இந்த சப்ஜெக்ட் தான் வருமா அப்படிங்கிறத நம்ம அழகா ஜாதகத்தை பார்த்தே தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? இந்த பையன் ரொம்ப சிரமப்பட மாட்டான், அவனுக்கு ஒரு இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ்லாம் வராது, ஒரு டிஃபரன்சியேஷன் ஒரு இன்டகிரேஷன் இல்லைன்னா ஒரு ட்ரிக்னாமெட்ரிலாம் ரொம்ப கஷ்டப்படுவான் இருந்தா அவனை கொண்டு போய் இன்ஜினியரிங்ல சேர்க்கறதுல பிரயோஜனமே இல்லை தானே. அவன் வெறும் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மட்டும் நல்ல மார்க்குங்கிறத எல்லாருமே முக்கால்வாசி ஸ்கோர் பண்ணியிருப்பா. இருந்தாலும் மேக்ஸ் பிசிக்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா அவர்களை கொண்டு போய் இன்ஜினியரிங்ல சேர்க்கறத விட ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறத கூட கொண்டு போய் சேர்த்துட்டு போயிடலாம் இல்லையா? அல்லது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ங்கிற ஒரு கோர்ஸ் கூட இருக்கும். அந்த மாதிரி கோர்ஸ், எந்த கோர்ஸ் படிச்சா இவனுக்கு நன்றாக இருக்கும்? இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா வெறும் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ல மட்டும்தான் அவங்களால ஷைன் பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு கணக்கு என்பது நன்றாக வரும். இந்த கணக்குங்கிறதுல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது வாழ்வியலுக்கு தேவையான கணக்குங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். அதாவது கூட்டல் கழித்தல், அப்புறம் நம்ம இந்த விஷயங்கள்லாம் சொல்றோம்ல, ஒரு வட்டி கணக்கு போடுறது, அந்த மாதிரி ஒரு அக்கௌண்டன்சி ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட கணக்கு இவருக்கு வருமா, அல்லது ஒரு பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ்ங்கிறது வருமாங்கிறத கூட இவர்களுடைய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகள் தீர்மானித்து விடும். ஆக இதிலே பண்பற்ற வேண்டிய விதிமுறைகள் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக உங்க பிள்ளையினுடைய ஜாதகத்தை கொண்டு போய் பார்க்க வேண்டியது.